அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கோ அப்படிதான் இவங்களோட மனதிலுமே புது புது எண்ணங்கள் ஆனது தோன்றிக்கொண்டே இருக்கும். மற்றவங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட வந்து புது ஐடியா ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மகர ராசி நண்பர்கள். இந்த ராசி பார்த்தீங்களா, சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நீதி நேர்மை தவறாமல் இருக்கவங்க. இவங்களோட ராசி அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அப்படிங்கிறதுனால ரொம்ப மனிதநேயத்தோட செயல்பட விரும்புவாங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தால் கூட திடீர் அப்படின்னு ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை பார்த்திங்களா அடுத்தவங்ககிட்ட வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இவங்களுக்கு இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் இருக்குமாகவே இருக்கும். மேலுமே வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரனே வருகிறாரு. உங்களுடைய வாழ்க்கை துணை கல ரசனை மிக்கவராக இருப்பாங்க. உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவங்களாக இருப்பாங்க. உங்களோட வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிக்குவாங்க. வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பாங்க. மேலுமே 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதனால வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. மேலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபமே நீங்கள் சம்பாதிப்பீங்க. எங்கே பணமும் புகழும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீங்க. உயர்ந்த பதவி யோகமே உங்களுக்கு இருக்குங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருக்கு எப்போதுமே தொடர்பு கொண்டிருப்பீங்க. உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால உங்களோட செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு கொடுக்கும். மேலுமே சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். மேலுமே சிவம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமான வழிபடுவதையே ரொம்ப விரும்புவீங்க. கடல் அப்படிங்கிறது சனி பகவானோட ஆதிக்கத்துள் உட்பட்டது. மேலுமே மரகத்தை மரகட கடல் என்று அழைப்பாங்க. பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறாரு. எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்கள் அனைத்துமே நீங்கள் வழிபட ரொம்ப உகந்த தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாகவே திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்குங்க. சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 முடிய போகுது. இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு, இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, மேலுமே இவங்க வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 முடிய நிறைவடைய இன்னும் சில நாட்கள் மட்டும்தாங்க இருக்குது. வரும் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு மகரம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தாங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரும் 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு புத்தாண்டானது பிறக்கப் போகிறதுங்க. இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்குமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாருங்க. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி குருவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எல்லா விதமான சுபகாரியங்களுமே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். மேலும் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் பொருட்கள் எல்லாமே சேர்க்கை அதிகமாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் போல மகர ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, டைமண்ட் வாங்குவது என்று முக்கிய முதலீடுகளை செய்து நீங்கள் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு.
மேலுமே தொடர்ச்சியாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். முதலீடுகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். கடல் கடந்த அனுகூலங்கள் காணப்படுங்க. தெய்வ காரியங்கள் திருப்பணிகளை செய்வீங்க. கோவில்களுக்கு சென்று வருவீங்க. மேலுமே ட்ரஸ்ட் பணிகள் உழவராக பணிகளை நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே தொழில் யோகம் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சொந்த தொழில்களை செய்யும் யோகமே உங்களுக்கு ஏற்படும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். தனி தொழில் தொடங்கி அதில் வெற்றியுமே பெறுவீங்க. சாதாரணமானவங்க கூட பெரிய ஒரு ஏற்றத்தை பெறும் ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆவது வருடமானது உங்களுக்கு அமைய போகுது. வாகனத்தில் செல்லும் போது மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலுமே இன்னும் சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளம் வயதை சேர்ந்தவங்க வாகனங்களில் அஜாக்கிரதையாக சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்தில் சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மேலுமே பேச்சுவார்த்தைகள்லையுமே மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை. வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எதை பேசுவதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் அதுக்கப்புறம் பேசுவது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. விளையாட்டாக பேசி கூட நீங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பல் தொண்டை போன்ற பகுதிகளில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேணும். மேலுமே துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, கணபதி ஹோமம் செய்வது, பிள்ளையார்பட்டி சென்று வருவது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே கொடுக்கும். மேலுமே கணவராக இருந்தீங்க மனைவியின் உடல்நிலையிலும், மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா கணவரோட உடல்நிலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த 2026ஆவது வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தீங்களா பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தீங்களா ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். 2026ஆம் ஆண்டில் இந்த விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய அளவிலான முதலீடுகளுக்கு முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க. மேலுமே நிலப்புலன்கள் வாங்கும் யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்குங்க. முதலீடுகள் சூப்பராக இருக்கும். எந்தவித குறையுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்காத ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடுமே ரொம்ப முக்கியம். மேலுமே அல்லல்கள் குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும் ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. தேவையில்லாத தர்க்கமோ வீண் பிடிவாதமோ தவிர்க்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றமோ மாற்றமோ தொடரும். அலுவலகத்தில் உங்களோட செல்வாக்கானது அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளோட கலந்தறியாடும் போது நீங்கள் அளவாக பேசுகிறது ரொம்ப நல்லது. இடமாற்றம் பதவி உயர்வுகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே சில பேர்த்துக்கு பலகால கனவாக இருந்த பணி வாய்ப்புகள் எல்லாமே அனைத்துமே உங்களை தேடி வரும் ஒரு காலகட்டமாக கூட உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே உடன் இருக்கிறவங்க விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களுமே உங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் சீரான நன்மைகள் வர தொடங்கும். மனம் போல வீடு மனை வாகன வசதிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். பழைய கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாகும். பண வரவை சேமிக்கப்படுவது ரொம்ப நல்லதுங்க. ஒரு 100 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா கூட நீங்கள் அதில் ஒரு 10 ரூபாயாவது சேமித்து வைங்க. அந்த சேமிப்பு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே அக்கம் பக்கத்தினருடன் அதீத நெருக்கம் வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு நமக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. வாரிசுங்கிட்ட நீங்கள் வீண் கண்டிப்பு தவிருங்க, விட்டு பிடிங்க. மேலுமே பெண்களுக்கு திடீர் யோகத்தில் பொருட்சேர்க்கை ஏற்படும். செய்யும் தொழிலில் சேதங்கள் நீங்கி லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருப்போது. பங்கு வர்த்தகம் வீடு மனை சார்ந்த தொழிலில் சீரான திட்டமிடல் ரொம்ப முக்கியங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பதவி பொறுப்புகளால் பெருமைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். அதே மாதிரி பிற மொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். யாருக்குமே வாக்குறுதிகள் எதுவுமே தர வேணாம். உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்களே சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது. மேலுமே அரசு பணியில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகளால் ஆதாயம் பெற போகிறீங்க. மேலுமே எதிர்ப்பால் நட்புகளிடம் நெருக்கம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. இரவு பயணம் எதையுமே தொடங்குற முன்னாடி இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க, ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.